கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழையும் சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹ்விற்கே உரித்தாக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்கள் இஸ்லாமிய இறைநேசர்கள் சேனல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் கூறும் சலாமிற்கு கமெண்டில் பதில் சலாம் சொல்லுங்க. ஏனென்றால் உங்களில் யாராவது உங்களுக்கு சலாம் கூறினால் அதனை விட அழகானதை கொண்டு அவர்களுக்கு பதில் கூறுங்கள். இல்லையென்றால் அவர்கள் கூறியது போலவே நீங்களும் கூறிவிடுங்கள். நீங்கள் எப்படி கூறினாலும் அதனை கொண்டு கணக்கிட்டு அதற்குரிய நற்கூலியை அல்லாஹு தாலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே உங்களுக்கிடையே சலாமை பரப்பிக்கொள்ளுங்கள் என்பது குர்ஆனின் வசனமாக இருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் 99 திரு நாமங்களின் பலன்களும் தனித்தனி வீடியோவாக நமது சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அனைத்து நல்லடியார்களும் நம்ம வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. அனைத்து வீடியோவுமே நல்லடியார்கள் பார்த்து பயன்பெறும் வகையில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அனைத்து நல்லடியார்களும் இதனை பார்த்து பயனை பெற்றுக்கொள்ளுங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி சர்க்கிள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவுமே ஷேர் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக நம்ம மார்க்க கல்வி அனைத்து மக்கள்கிட்டையுமே போய் சேரும். தெரியாத மக்களும் இந்த வீடியோவை பார்த்து அமல் செய்யும் பாக்கியமும் கிடைக்கும். உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா எத்தி வைத்த நன்மையை தருவான். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்குமே எத்தி வைத்த நன்மையை தருவானாக. ஆமீன். நல்லடியார்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா? வல்ல இறைவன் அருளால் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சிறப்பான உடல் நலத்திற்காகவும் செழிப்பான பரக்கத் பொருளாதாரத்திற்காகவும் பரக்கத்தான வாழ்க்கைக்காகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். என் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் செய்யக்கூடிய என்னுடைய இந்த துவாவை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். கமெண்ட்ஸில் அனைவரும் ஆமீன்னும் அல்ஹம்துலில்லாஹ்னும் சொல்லிடுங்க. கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கிற ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வதால் அவர்களுடைய கஷ்டத்தையும் கவலையையும் அல்லாஹு தஆலா போக்கி அவர்களுக்கு சிறப்பான செழிப்பான பரக்கத்தான வாழ்க்கையை தருகிறான் அல்லாஹு தஆலா. ஆமீன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் கண்ணியமும் மகத்துவமும் பொருந்திய அல்லாஹு தாலாவின் திருநாமங்களில் உள்ள அல் வஹாப், பெருங்கொடையாளனே என்கிற இந்த திருநாமத்தை பற்றி தான். அனைத்து படைப்புகளுக்கும் தன்னுடைய அருளையும் வெகுமதிகளையும் நிரந்தரமாக தந்து கொண்டிருப்பவன் அல்லாஹு தாலா. அப்பேற்பட்ட அல்லாஹு தாலாவை தொழுது அவன்கிட்ட நம் தேவைகளை கேட்டு பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்ய முடியலை, வரவுக்கு மீறி செலவு ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறவங்களும், எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்முடைய வறுமை நிலை மாற மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் நம்முடைய வறுமை நிலை மாறி நல்ல நிலைக்கு வருவதற்கு கண்டிப்பாக அனைத்து நல்லடியார்களும் லுஹா தொழுகையை தொழுதுக்கோங்க. நம்முடைய 5 நேர தொழுகையையும் தொழுது நஃபிலான தொழுகையையும் தொழுது கொள்ளுங்க. லுஹா தொழுகையும் தொழுது கொள்ளுங்க. லுஹா தொழுகையில் கடைசி சஜ்தாவில் போய் சுபஹான ரப்பியல் அஹ்லா என்று 3 முறை ஓதிய பிறகு அல் வஹாப் ஜல்ல ஜலாலஹு என்று 40 முறை ஓதிவிட்டு அல்லாஹு அக்பர் என்று நிமிருங்க. இப்படி நம்ம லுஹா தொழுகை தொழும் போதெல்லாம் இந்த ஒரு இஸ்மை அல் வஹாப் ஜல்ல ஜலாலஹு என்று 40 முறை ஓதி வந்தால் நம்முடைய வறுமையை அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான். மேலும் நம்ம இன்னும் அல்லாஹ்விடத்தில் பெரிய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெரிய செல்வந்தராக வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லுஹா தொழுகை தொழுத பிறகு 1000 தடவை இந்த அல் வஹாப் ஜல்ல ஜலாலஹு என்று இஸ்மை ஓதி வந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்மை அல்லாஹு தஆலா பெரும் செல்வமுடையவராக ஆக்கிவிடுவான். நம்ம அல்லாஹ்வின் திருநாமங்களை ஓதும்போது எப்போவுமே ஜல்ல ஜலாலஹு என்று சேர்த்து தான் ஓதணும். இப்படி நம்ம அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ஓதும்போது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு என்று ஓதி வந்தோம்னா அல்லாஹு தஆலா நமக்கு பெரும் அருட்கொடைகளை அள்ளித்தந்து நம்மை பெரும் செல்வந்தராக ஆக்கிவிடுவான். எனவே அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களுமே இந்த கண்ணியமும் மகத்துவம் மிக்க இந்த ஒரு இஸ்மை ஓதி வாழ்க்கையில் மேலும் இம்மை மறுமை அனைத்திலும் பெரும் அருட்கொடைகளை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.